ஆஃப் பேடி ரைஸா கன்வெர்ட் ஆகாம இருக்கு, அப்படியே தேங்கி இருக்கு 3 டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு தாவேக்கு அமைச்சர் சொல்லியிருக்காரு. வேலூர்ல அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டல் வந்து மக்களோட கஷ்டத்தை கேட்டு அதை ரெக்டிஃபை பண்றாரு. அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு, எக்ஸ்ட்ரா 10 ரூபா டாஸ்மாக்ல வாங்குனீங்க அப்படின்னா உங்க வேலையே இருக்காது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காரு. சைனாக்கு ஈக்குவலா நம்ம ஆனோம், சிவகாசில இருந்து பட்டாசுகளை எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்மளோட தரம் உயரணும் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் வில்லிவாக்கம் போய் மக்கள்கிட்ட பேசி மக்களோட பிரச்சனையை கேட்டு அதை தீர்த்து வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. தாவேகா எம்எல்ஏ விஜய் அவர்கள் அம்மா உணவகத்துக்கு போய் என்ன வெஜிடபிள்ஸ்லாம் கெட்டு போயிருக்கு, இது எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காரு. போதைப் பொருள் பறிமுதல்ல 202 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 36,740 ரவுடிஸ கண்காணிச்சுட்டு வராங்க போலீஸ். தமிழ்நாட்டில் வேரியஸ் பிளேசஸ்ல கரப்ஷனுக்காக 7 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காவல் நிலையத்தில் சட்டவிரோதமாக யாரையும் அரெஸ்ட் பண்ணி வைக்க கூடாதுன்னு கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் திருநங்கைகளுக்கு கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இந்த கவர்மெண்ட்ல, அவங்களுக்கு வேலை போட்டு தருவோம், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல வைகை ஆறு தூர்வாரும் பணியை ஃபுல்